நான் நினைச்சது இது. நான் நினைச்சிருக்கிறது இது. உயிர் இருக்கா? இருக்கு. இதுக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கு. நினைச்சது வந்து பூமியில வாழுமா இல்ல தண்ணியில வாழுமா? பூமியில தான் வாழும். 4 கால் இருக்கா 2 கால் இருக்கா? என்னடி? இல்ல ரெண்டுமே இல்ல. நினைச்சத வந்து ட்ரெயின் பண்ண முடியுமா? யாராலே அதை கட்டுப்படுத்த முடியாது. நீ நினைச்சதை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்களா? எல்லாரும் சொல்ல முடியாது, ஆனா சிலவங்க எல்லாம் பயப்படுவாங்க. நினைச்சத பார்த்து எல்லாரும் பயப்படுமா? எல்லாரும் பயப்படுவாங்களா எனக்கு தெரியாது, ஆனா நான் பயப்படுவேன். எப்ப வரீங்க? இதை வச்சு யாராவது மார்வெல்ஸ்ல படம் எடுத்திருக்காங்களா? இல்ல, மார்வெல்ஸ்ல யாரும் படம் எடுத்தது இல்ல. இல்ல, நினைச்சதுக்கு பாடியில எந்த பாட்டு வந்து பெருசா இருக்கும்? வாய் தான் ரொம்ப நீளமா இருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் இருக்குமா? எல்லார் வீட்லயும் இருக்கும். ஜூ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வளர்ப்பாங்களா? ஜூல எல்லாம் வளர்க்க மாட்டாங்க, ஆனா மெயின்டெனன்ஸ் அதிகம். வளர்க்குறாங்க, ஆள் இருக்காங்க வளர்க்கறதுக்கு. காக்ரோச். சரி சொல்லு. அது ரொம்ப வைல்டான அனிமல். நான் எடிட் பண்ணும்போதே போட்டுக்க. அதெல்லாம் சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. அதெல்லாம் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அக்கா, வீட்டுல பாத்திரம் நிறைய கிடக்கு. முன்னாடி வர கைகாலெல்லாம் வலிக்குதுன்றா. இந்த 500 ரூபாய் செலவுக்கு வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விலைக்கு வச்சுட்டு கிளம்பு. என்னது? இந்த 500 ரூபாய் நான் செலவுக்கு வச்சுட்டு உங்க வீட்டு வேலை நான் பாக்கணுமா? என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவதான் எல்லாத்தையும் பாப்பானு. இந்தா 1000 ரூபாய் தரேன், அவளை விலைக்கு வச்சு போ சொல்லு. 1000 ரூபாயா? 1000 ரூபாய் இந்தா, நான் உனக்கு 2000 ரூபாய் தரேன். இப்படி எல்லா வேலையும் நீ தான் பாக்குற. அவன் மகாராணி மாதிரி இந்த வீட்டுல உட்காந்து ஆட்சினா செய்வா. வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். இன்னைக்கு எவ்வளவு செலவாம் பரவாயில்லடா, உங்க திமிர அடக்குற. இந்தாடா இதுல 5000 ரூபாய் இருக்கு, அவளை எல்லா வேலையும் செஞ்சுட்டு போக சொல்லா. நான் அவளான்னு பாத்துறேன். ஓஹோ, சரிக்கா, நீ இவ்வளவு சொல்ற, அவளையே சொல்றேன். ஏங்க எல்லா பாத்திரத்தையும் விளக்குனா பார்லர் போக 2000 ரூபாய் தாரேன்னு சொன்னீங்கல்ல, விளக்கிட்டேன். இந்தாப்பா, சூப்பர், வெரி குட். 3000 ரூபாய் பரவாயில்ல, இந்த வாரம் செலவுக்கு ஆச்சு. தேங்க்ஸ்க்கா. ஐயோ ஐயோ, இன்னும் பஸ் இன்னும் வரல சார். வேலை கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ். நாளைக்கு கம்பெனியில் மீட் பண்ணலாம். இல்லை சார், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கிட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஆமாம் சார். சார் என்ன சார் ஆச்சு சொல்லுங்கள் சார். சார் சார் 2 பேர் ஒரே கம்பெனியில் தான் செலக்ட் ஆகிருக்கோம். அப்போ அவருக்கு மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொடுங்க சார். சார் முடியாது சார். சார் ரெக்கமெண்டேஷனில் வந்து அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பீங்க, சொந்த காலில் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாதா? சார் முடியாது சார். சார் டெய்லியும் கம்பெனி வந்துட்டு போகிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது சார். ஆனால் ஒருத்தரை மேலே வச்சுட்டு மற்றவங்களை கீழே வைக்கிறீங்களா, அதான் சார் எங்கள் பிரச்சனை. ஏன் நாங்களாம் மேலே வரக்கூடாதா சார்? சார் உங்களுக்கு எத்தனை வருஷம் சார் எக்ஸ்பீரியன்ஸு? ஃப்ரெஷர் சார். ஃப்ரெஷர் அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பீங்க, இந்த ஜாபில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எனக்கு சார் அதான் அவர் அவ்வளோ கேட்குறாருல சார், அவருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துடலாம்ல சார்? வேணாம் சார். சார் எனக்கு பதில் அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருங்க சார். நான் வேணா அவருக்கு பதில் தினமும் வேலைக்கு வந்துட்டு போகிறேன் சார். இட்ஸ் ஃபைன் தான் சார். ஓகே சார். ஓகே சார். என்ன சார் இது? சார் அவன் செக்யூரிட்டி வேலைக்கு செலக்ட் ஆனான் சார். கார் ரொம்ப நேரமா வெளியே நின்று இருக்குது, கேட் திறக்காம என்ன பண்ற? போடா. சார் எம்டி சார், எம்டி சார், போங்க சார், போங்க சார். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. ஆமா, சித்தாள் வேலை இருக்குது, வரையா? வரா. என்ன வேலை? மேஸ்திரிக்கு களவள்ளி கொடுக்கணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லு. ஒரு நாளுக்கு 1000 ரூபாய். நீ 5 மணிக்கு விடணும். ஊர் வேலை சாப்பாடு, 2 வேலை டீ. ஊருக்கு கம்மி கொடுத்தா நான் வரமாட்டேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். உன் ஓட்டர் சைக்கிள் எடுத்துன்னு ஃபாலோ பண்ணு, வா போ. ஃபாரின் சித்தாவா? என்ன சார், இன்னும் தூரம் போகணுமா? தாண்டா சார். ஸ்ரீ நாமா சும்மா கத்தினே இருக்கு. ஐயோ அதோ வராத்த. எந்த சேனல் ரீ? அந்த சேனலா? எருமை, அந்த சேனல் வை. ஐயோ சாரிங்க. நானு அண்ணன் நினைச்சு மச்சன் அண்ணன் தலையிலயே அஷ்டண்டி. அப்படியாடி? ஆமாண்டி, கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து மாமியார் வீட்டுல இருக்கிறதே மறந்துட்டு அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து யாருக்கிட்ட என்ன சொல்லி அடி வாங்க போறேன்னு தெரியல. ஸ்ரீ இந்தாம்மா வீடு பெருக்கு. மா நீயே பெருக்கோமா. என்னம்மா சொன்ன? அத்தை இதோ பெருக்கிறேன் அத்தை. இங்க எதுக்கு வந்த? எங்க அம்மா திட்ட போறாங்க. உங்க அம்மா ஏன்டி திட்ட போறாங்க? நம்மள கல்யாணம் ஆயிடுச்சு, இது நம்ம வீடு. ஆமால, மறந்துட்டேன்பா.
ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஏய் என் ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ணனும்டா. ஏய் பைக் டி. பரவாயில்ல ட்ரிபிள்ஸ் போய்க்கலாம். எனக்கு ஓட்ட தெரியாது. நான் பாத்துக்கறேன் வா. இதோ இங்க இருக்கா பாரு. ஓ இங்கதானா? ஹாய் நீ அப்படியே பின்னாடி ஏறிக்கோ. இல்ல ஒரு நிமிஷம் இறங்கு. நீயும் இறங்கு. நீ இப்போ ஏறிக்கோ. நீ பேக்ல ஏறிக்கோ. ஓகே. வேணாம் நீ இறங்கு. நான் ஓட்ட தெரியாது சொன்னேன் அப்பவே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இங்க வந்து உட்காரு வா. இங்கயா? இங்க தான் உட்காரு. போலாம். மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க வந்து ஆனஸ்டா பதில் சொல்லு. கேள்வியா? கேள். உனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க, குழந்தை பேபி. ஆம்பளை பையனா? சரி சொல்லு. அவனை வந்து நீ ரொம்ப செல்லமா வளர்க்குற, பாசமா வளர்க்குற. ஒரு சின்ன வேலை கூட அவனை வாங்க விட மாட்டான். இந்த மாதிரி கிளிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை கூட வாங்க விடல. அவன் வளர்ந்து பெரியவனாகி லவ் பண்றான். லவ்வா? பண்ணிட்டான். அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டான். அந்த பொண்ணு வந்து அந்த பையனை போட்டு கொஞ்சம் மிரட்டுது, கொஞ்சம் டாக்ஸிக்கா நடந்துக்குது. கல்யாணமும் ஆயிடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தனா நீ செல்லமா பாசமா வளர்த்த அந்த பையன் வந்து எப்பவுமே சோகமாவே வாழ்க்கையை வெறுத்து போய், துவண்டு போய், அவமானப்பட்டு, வெட்கப்பட்டு, அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன்லயே இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது. அப்ப நீ என்ன சொல்லுவ? அப்படியெல்லாம் இருந்தா அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு வாடா, நான் உனக்கு தங்கமான அழகான சூப்பரான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா மகனே அப்படின்னு சொல்லுவேன். வாஸ்தவம் தானே, நீயே அப்படித்தானே சொல்லுவ? ஆமா. அப்ப எங்க அம்மா அந்த மாதிரி சொன்னது தப்பு. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க.